ஹலோ கைஸ், அவல் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அவல் எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஊற வச்சுக்கலாம். இது கெட்டியான அவல், அதனால் ஒரு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். சாதா அவலாக இருந்தால் தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணி வடிகட்டிக்குங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். ஊறிடுச்சு, இப்போ தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சித்ரானம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவும் அவலும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கறி லீஃபும் கொத்தமல்லி தழையும் தூவி இறங்குங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.